நீங்களே போட்டு விடுங்க. என்ன இப்படி பளபளன்னு ஆக்கிருக்கீங்க. மீனா, என்னடி மாப்பிள்ளை இன்னும் வரல? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, போய் ஒரு தட்டு எடுத்துட்டு வா. சுகர் வந்தவங்க கூட இதை சாப்பிடலாம். நான் போறேன். இந்த கேக்குக்கு நான் அப்ப அப்பா அம்மா பேர்லாம் நீ வைக்க மாட்டியா? நீ முந்தி முந்தி வர்றது. பாட்டி, இது என்னோட கிஃப்ட் மாடல். இது இதுல வாழ்த்துக்கள்மா. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்குதே. நல்லா இல்ல இருக்குமா? முன்னாடி இதுங்க மானத்தை வாங்குதுங்க. அவங்களால முடிஞ்சதை அவங்க பட. என்ன? சரி. ஆ, ஆ, நல்லா இருக்கு. இருங்கம்மா, இருங்கம்மா. மாமியாருக்கு கொடுக்கறது இப்பதான் பாக்குறேன். சரியா சொல்றீங்க. எனக்கு இந்த டிவில தான் படம் பார்க்கணும். என்ன? அந்த ஓரமா பாத்து. இருடா, இன்னும் என் பேர அவன் இன்னைக்கு வர மாதிரி தெரியல பாட்டி. காலையில தலை போன் கூட எடுக்கல. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு மீனா. டேய் பாட்டி, என்ன பாட்டி? வந்துட்டியா நீ? பாட்டி உனக்கு முக்கியம் இல்ல? என்ன பாட்டி, நான் அப்படி நினைப்படா பாட்டி. நாங்க எல்லாரும் gift கொடுத்துட்டோம். கழுத்துல நான் கொடுத்தது என்ன? அவன் எதுவும் கொடுக்கணும்னு பாசம் இருக்கேன் என் பாட்டிக்கு. நான் எதுவும் செய்யாம இருப்பேனா? உனக்கா பாட்டிஸ் வரலாம். நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனை வருஷம் இங்க இருப்பேன் தெரியுமா? நானும் தான் இப்ப பாத்துட்டேன். மீனா படிச்சாங்க. ஓ, அப்படின்னா இவங்க தான் உங்க ஓல்ட் பட்டீஸா பாட்டி? ஃப்ரெண்ட் தொடர்பே இல்லாம போச்சு. ஊர் பக்கம் கடைசியா ராஜாம்மா கல்யாணத்துல பார்த்த மீனாட்சி. நாச்சியா குழந்தைய பார்க்க அவங்க வீட்டுக்கு நாம ஆமா நாச்சியா உன் புள்ள அண்ணாமலை சொல்லுங்கம்மா. கூட படிச்சவங்கதான்மா. அவங்களேதான். புள்ள அப்படியே உன் புருஷன் ஜாட. யாரா அவ? என் புள்ள எனக்கு என்னடா தெரியும்? இவன் என்னோட கடைசி பேரன். இவன் இவதான் மூத்த மருமகன். இவ கடைசி பேரனோட பொண்டாட்டி. ஹாய். வெட்டலாமா? ஹாப்பி பர்த்டே பாட்டி. இல்ல என் பையனை போட்டு பாடா அம்மா பண்றது எல்லா வீட்லயும் அப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. நான் சொன்னேன்ல, முத்துவோட கவனிச்சோம். அந்த காலத்துல நீ துரு துருன்னு இருப்பிய. அப்படி அப்படியேதான். சொல்லுங்க பாட்டி. இவ வந்து இந்த குரல் கொடுக்குறா. இவ்வளவு அழகா இருக்க. நீதான் சினிமால நடிக்க வேண்டியதானே? அந்த இருந்த தடவை கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாரு. பாட்டியோட லவ் ஸ்டோரியா? என்ன பாட்டி, என்ன வெக்கப்படுறீங்க? ஏமா இவ்ளோ பண்ணிருக்கீங்க? நீ தானே கொடுத்த. இப்பதான் ஒரு கேக் சாப்பிட்டேன். சொல்லிருக்கலாம் தான். ஆனா நீ பாட்டி கேக்குறாங்கன்னு உளறினாலும் உளறிடுவ. அதனாலதான் உன்னை கட்டுப்படுத்துறது கஷ்டம். அதனாலதான் சொல்ல. இல்ல, நீங்க ரொம்ப உணர்வு பூர்வமா ஒண்ணு பண்ணீங்க. ஆமாமா நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு ஐடியா பண்ணிட்டானே. நானே தானே பண்ணாரு. நாம ரெண்டு பேரும் அடிக்க கூட்டிட்டு போய் இந்த போன்ல நல்லா இருக்கே. அப்ப இது எல்லாரும் முடி போட்டு கட்டிடலாம்ல? நீ கொடு பாத்துக்கலாம். டேய் ரவி, அந்த டிவி ஆன் பண்றா. என்னம்மா? நியூஸ்ல இல்லப்பா, அட்வைஸ். வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறது
80 வயசா நான் அடைஞ்சிருக்கேன்னா அது கடவுள் விஷயங்களை கடந்து வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கேன். எண்பது வயசுலயே கனவு காண்றோம் வச்சுக்கிறோம். ஆனா வாழ்க்கை நமக்கு அனுபவங்கிற யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. நினைச்சது ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துட்டா ஜெயிச்சிட்டோம் நினைச்சு ரொம்ப தோத்துட்டா வருத்தமும் இல்லாம வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கவலைதான் தீராத வியாதி. மொத்த பணத்தையும் சம்பாரிச்சவனை விட தனக்கு உண்மையா பாசமா பெரிய கோடீஸ்வரன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நடக்குது அதுக்கு நாம எல்லார் மேலயும் அன்பு ரொம்ப அழகான ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க